Hi all, this is Ponlakshmi from Ada 247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு சிபிடி டூக்காக. ஸோ சிபிடி டூ எக்ஸாம் டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க April 22. ஸோ அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சீரிஸ் வந்து நம்ம போட்டாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அரௌண்ட் ஒரு 70 கொஷின்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும் ஓகேங்களா. ஸோ D1 ஆர் D2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சர்வே பார்க்க போகிறோம். இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 9 டாபிக்ஸ் கிட்ட இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சர்வேயிங், லீனியர் மெஷர்மெண்ட், காம்பஸ் சர்வேயிங், தியோர்லைட் அண்ட் டாக்கியோமெட்ரி, ட்ராவர்சிங், லெவலிங், பிளேன் டேபிள் சர்வேயிங், கான்டூரிங், கர்வ். ஓகே, ஸோ இதில் ஃபண்டமெண்டல் ஆஃப் சர்வேயிங் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அது போக நெக்ஸ்ட் டாப்பிக்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லீனியர் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து பினாக்கல் பேட்ச்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்காக எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் போத் தீஸ் எக்ஸாம் அண்ட் சிங்கிள் கோர்ஸ், ஓகேங்களா, ரெண்டுமே நம்ம அட் அ டைமில் கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஓவரால் எல்லா சிலபஸுமே அரௌண்ட் ஒரு July 5க்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். July 21 உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா July 21 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் வந்து உங்களுக்கு ஜேடிஓ இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுவுமே அடுத்தடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான கோர்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, டீட்டெயில் லிங்க்கை வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the true length of a line is known to be 200 meter when this is measured with a 20 meter tape. The length is 200.8 meter. The correct length of the 20 meter tape is, ஓகே. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரூ லென்த் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட ட்ரூ லென்த் வந்து என்னது 200 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 மீட்ரு டேப் வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி மெஷர் பண்ணி பார்க்குறப்போ 200.8ன்னு வருது. அப்போது அந்த 20 மீட்டர் டேப் மெஷர் பண்ணங்க சொல்கிறாங்களா, 20 மீட்டர் டேப் அதோட கரெக்ட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா. ஸோ ட்ரூ லென்த் வந்து 200 மீட்டர், டேப் லென்த் 20 மீட்டர். ஓகே, 1 minute. ஓகே, ஸோ டேப் லென்த் 20 மீட்டர், மெஷர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 200.8 மீட்டர். அப்போ எரர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதோட மெஷர்ட் லென்த்து மைனஸ் ட்ரூ லென்த் போட்டோன்னா 200.8 மைனஸ் 200, ஸோ 0.8 மீட்டர் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த 0.8 மீட்டரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், 10 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு அந்த டேப்புக்கும் நமக்கு வந்து 0.8/10 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 0.08 போட்டோம்னா நமக்கு வந்து என்னது 19.92 மீட்டர் தான் வந்து டேப் லென்த்துங்கிறது அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் தெரிஞ்சுக்கணுன்னா கரெக்ட் லென்த் ஆஃப் டேப் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ லென்த் டிவைடட் பை மெஷர்ட் லென்த் இன்ட்டு டேப்போட லென்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் செக் பண்ணிக்கோங்க. Next question, chain surveying is well adopted for. செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார். ஸோ எந்த மாதிரி ஏரியாஸ்க்கு செயின் சர்வேயிங் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இடையில எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஈஸியாக எடுக்க முடியும். ஸ்மால் ஏரியாஸாக இருந்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தால் செயின் சர்வே வந்து பண்ண முடியும். ஸோ மெயின்லி வந்து செயின் சர்வே வந்து உங்களுக்கு லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், error which may be variable both in magnitude and nature or classified as. ஸோ வந்து என்னது
மேக்னிடியூட் அண்ட் நேச்சர் வச்சு பாசிட்டிவாக நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன எரர்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் எரர். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 எரர் இருக்குது. ஒன்று சிஸ்டமேட்டிக் எரர், இன்னொன்று ரேண்டம் எரர். அந்த சிஸ்டமேட்டிக் எரருங்கிறத கியூமுலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டம் எரருங்கிறது காம்பன்சேட்டிங் எரர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக் எரருங்கிறது நமக்கு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மொத்தமாக அந்த கியூமுலேட் ஆகி வரக்கூடியது கியூமுலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. Next question. A 30-meter metric chain is found to be 0.1 meter too short throughout the measurement. If the distance measured is recorded as 300 meter, then the actual distance. Same formula. For actual distance வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா incorrect length divided by correct length into measured அந்த overall அந்த distance என்ன அப்படிங்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அதாவது actual length of chain வந்து பார்த்தீங்கன்னா 30 minus 0.1 divided by is equal to 29.9 meter. actual distance பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29.9 divided by என்னது correct distance நாங்கள் கொடுத்துருக்கிறது 30 into அந்த actual distance. ஓகேங்களா? அது வந்து என்னது 300 போட்டிங்கன்னா 299 meter. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்வெர்ட் டேப் இஸ் மேட் ஆஃப் அன் அலாய் ஆஃப். ஸோ இன்வெர்ட் டேப் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டுன்னா நிக்கல் அண்ட் ஸ்டீல். ஓகே. ஸோ ஸ்டீல் வந்து 64% இருக்கும், நிக்கல் வந்து 36%. இந்த ப்ரொபோர்ஷன் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் வந்து என்னது 64% அண்ட் தென் நிக்கல் வந்து 36%. இதுதான் வந்து இன்வெர்ட் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு என்னென்ன லென்த்லலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர், 50 மீட்டர் அண்ட் 100 மீட்டருங்கிற 3 லென்த்தில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த இன்வெர்ட் டேப்போட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு நல்ல ப்ரிசைஸாக இருக்கும் அண்ட் தென் வந்து டெம்பரேச்சர்னால எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டெம்பரேச்சர் எஃபெக்ட்னஸ் எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is not which of the following is not used in measuring perpendicular offsets. ஸோ பர்பண்டிகுலர் ஆஃப்செட்ஸில் நம்ம யூஸ் பண்ணாதது இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் ரேஞ்சர். ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் டேப்பு, கிராஸ் ஸ்டாஃபு, ஆப்டிக்கல் ஸ்கொயரு அண்ட் தென் கிராஸ் ஸ்டாஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப் அந்த மாதிரி. ஓகேங்களா? அண்ட் தென் ஆப்டிக்கல் ஸ்கொயரும் நமக்கு அதுக்குள்ளே தான் வரும். ஓகே. ஸோ இது போக வந்து ப்ரிசம் ஸ்கொயரு, இது எல்லாமே நமக்கு பர்பண்டிகுலர் ஆஃப்செட்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ லைன் ரேஞ்சுங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ. which of the following instrument is generally used for baseline measurement. ஸோ பேஸ்லைன் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ்லைன் கரெக்டாக இருந்தால் தான் ஓவரால் நம்ம சர்வே பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் பேஸ்லைன் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரிசைஸான எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலே தெரியும் அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் டேப். ஸோ இப்போ தானே பார்த்தோம், அதுதான். ஓகே. ஸோ அந்த பேஸ்லைன் அப்படிங்கிறது தான் உள்ளதுலேயே லாங்கஸ்ட் சர்வே லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து அப்பாரட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா கால் பை அப்பாரட்டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் பேஸ்லைன் மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த எரர் இன் மெஷர்ட் லென்த் டியூ டு சாக் ஆஃப் செயின் ஆர் டேப் இஸ் நவுன் அஸ். ஸோ ஒரு சாக் கரெக்ஷன் அந்த மாதிரி டேப்னால வரக்கூடிய அந்த எரர் வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் எரராக இருக்கும் அண்ட் தென் கரெக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ சாக் கரெக்ஷன்னாலே என்னது நமக்கு இப்போ வந்து என்னது கொஞ்சம் ஒரு செயின் நம்ம தூக்கி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சாகாக இருக்குது, கீழே தள்ளி இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சுருங்கிடும். அப்போ என்னது அங்கே வந்து எரர் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம், கரெக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ranging is the process of. ஸோ ரேஞ்சிங்கிறது என்னது, உங்களுக்கு ஒரு லைனை வந்து அலைன் பண்ணுறது. ஓகேங்களா, இங்கே ஒரு எண்ட் இருக்குது, இங்கே ஒரு எண்ட் இருக்குன்னா அதை அந்த லைனை அலைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பண்ணுறது தான் வந்து ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ரேஞ்சிங்லேயே உங்களுக்கு மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. டைரக்ட் ரேஞ்சிங், இன்டைரக்ட் ரேஞ்சிங், ரேண்டம் லைன் மெத்தட். ஸோ அந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் தான் வந்து ரிப்பீட்டட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the angle between two plane mirrors of an optical square? ஸோ ஆப்டிக்கல் ஸ்கொயர் அப்படின்னாலே அதோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்டிக்கல் ஸ்கொயரில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோம்னா டபுள் ரிஃப்ளெக்ஷன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ மேஜர் இப்போ வந்து நமக்கு வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சம் கொஸ்டின்ஸ் அதில் ரிப்பீட்டட் ஆகி வர்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பஸ் சர்வேயிங் பார்க்கலாம். ஸோ காம்பஸ் சர்வேயிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து இது வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், if whole circle bearing of அந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் இருக்குது 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹோல் சர்க்கிள் பியரிங் 120 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதில் 120ங்கிறது நமக்கு எங்கே வரும்? 0, 40, 90, 120 இங்கேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து என்னது, நான் ரெடியூஸ் பியரிங்னாலே ஒன்று நார்த்துக்கு நியர்பையாக இருக்கணும், இல்லை சவுத்துக்கு நியர்பையாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 180 minus 120 which is 60 டிகிரி. ஓகே, எதுக்கு இடையில இருக்குது? சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கு இடையில இருக்குது. ஸோ சவுத் 60 டிகிரி, ஈஸ்ட் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி ரெடியூஸ்டு பியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டில் 87 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்த் வெஸ்ட்டில் 87 டிகிரி. இது நமக்கு எப்படி, இந்த நமக்கு நார்த்தை ஒட்டி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்னது, ஓவரால் 360ல் நமக்கு வந்து 87 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும். ஓகே, தட் இஸ் 273 டிகிரி, ஆப்ஷன் சி. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க, நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோவில் ஸ்பீடில் போயிட்டு ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the bearing of a line in the direction of progress survey. ஓகேங்களா, அதோட டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் இல்லாமல் அதோட டைரக்ஷனில் இருக்குன்னா அது வந்து ஃபார்வேர்ட் பியரிங். ஸோ ஆர் ஃபோர் பியரிங் சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ. இதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் சர்வே அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் பியரிங் ஆர் பேக் பியரிங், பேக் பியரிங் ஆர் பேக்வர்ட் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், in surveying the horizontal angle which a line makes with a magnetic meridian is called. அந்த மேக்னெட்டிக் மெரிடியன்லேருந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங். ஓகேங்களா, the needle of a magnetic compass is generally supported on a. ஸோ அந்த மேக்னெட்டிக் காம்பஸோட அந்த நீடில் இருக்குல்ல, அதை எதை வச்சு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் சன் அட் நூன் இஸ் 184 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கண்டுபிடிக்கணும்னா ட்ரூ பியரிங் மைனஸ் மேக்னெட்டிக் பியரிங். ஸோ மேக்னெட்டிக் பியரிங் நமக்கு தெரியும் 184 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரூ பியரிங் ஆல்வேஸ் 180 டிகிரி.
ஓகே -184 போட்டோம்னா which is equal to -4 டிகிரி. இங்கே மைனஸ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வெஸ்ட். ஓகே ஸோ இதே வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இங்கே நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மைனஸ் அது மாதிரிலாம் கொடுக்கல, மைனஸ் ப்ளஸ்லாம் ஆன்சரில் பார்த்துடலாம் 4 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்மாலர் ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியன் அண்ட் சர்வே லைன். ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள அந்த ஆங்கிள், அதாவது ஒரு ட்ரூ மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் இடையில உள்ள அந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிமுத். ஓகே அசிமுத் இதான் வந்து ஸ்மாலர் ஹரிசாண்டல் ஆங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்கல் அட்ராக்ஷன் இன் காம்போஸ் சர்வேயிங் மே எக்ஸிஸ்ட் டியூ டு. ஸோ எதனாலலாம் லோக்கல் அட்ராக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், சுற்றி ஏதாவது மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நடக்கலாம். ஆப்ஷன் சி. The horizontal angle between the true meridian and magnetic meridian ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி மொத்த ஆங்கிள் இந்த மாதிரி இதே மொத்தம் 3 பார்த்துட்டோம். ஒன்று மேக்னெட்டிக் பேரிங், இன்னொன்று அசிமுத் தான் என்னென்னு பார்த்தோம். இப்போது என்னது ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில உள்ள அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் கிடைக்கிறது என்னது டிக்ளினேஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 1 minute. Theodolite and tachyometry. So first, theodolite and sun instrument used for. So theodolite வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நார்மலி அது வந்து போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் இன்டர்னல் ஃபோக்கஸிங் டைப் ஆஃப் டெலஸ்கோப் தி லென்ஸ் ப்ரொவைடட் இஸ். ஒரு இன்டர்னல் ஃபோக்கஸிங் டைப்பில் வந்து நம்ம வந்து எந்த லென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு என்னது ஃபோக்கஸிங் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னா டபுள் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the line joining the intersection of the crosshairs to the optical center of the object glass and its continuation is called as line of collimation. ஓகே ஸோ கிராஸ் ஹேர் இங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஆப்டிக்கல் சென்டர் இங்கன்னா அந்த அந்த லைன் இருக்குல்ல, பார்க்குற அந்த லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, அது வந்து என்னது லைன் ஆஃப் காலிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a permanent adjustment in theodolite. ஸோ அப்போ நமக்கு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா எதெல்லாம் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு தெரிஞ்சுக்கணும். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா என்னெல்லாம் அப்படின்னா செட்டிங், சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் தி ஐபீஸ், ஃபோக்கஸிங் தி அப்ஜெக்டிவ், இது எல்லாமே டெம்பரரியில் வரும். பெர்மனன்ட் பார்த்தோம்னா பிளேட் லெவல் டெஸ்ட்டு, கிராஸ் ஹேர் ரிங்கு, காலிமேஷன் அசிமுத் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட், பபுள் டியூப் அட்ஜஸ்ட்மெண்ட், வெர்டிக்கல் சர்க்கிள் டெஸ்ட் இதெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. Next question, theodolite is an instrument used for measurement of. theodolite எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? both angles மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆங்கிள்ஸுங்கிறது நமக்கு எங்கன்னு சொல்லலாம், பியரிங்னு சொல்லலாம். ஸோ all the above, ஆப்ஷன் டி. Next question, which of the following cannot be done with the help of theodolite in surveying. ஸோ என்னது நமக்கு கிரவுண்டோட ஏரியாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது theodolite வச்சு. ஓகேங்களா. ஒன்லி ஆங்கிள்ஸ் தான் மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் கர்வ் செட் அவுட் பண்ண முடியும். கிரேடிங், அது வந்து என்ன கிரேடு, அப்பரில் இருக்கா டவுன்வேர்டாக இருக்கா அதை பார்க்க முடியும். எலிவேஷனோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், in a theodolite a condition arising when the image formed by the objective is not in the plane of cross hairs is known as என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallax error. ஓகே ஸோ பேரலக்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து சரியாக கோயின்சைட் ஆகலை. இப்போ வந்து என்னது அந்த கிராஸ்கார் இருக்குல்ல, கிராஸ்காருக்கும் அப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கும் உள்ள அந்த லைன் ஆஃப் கோலிமேஷன் இருக்குல்ல, அது வந்து சரியாக கோயின்சைட் ஆகலைன்னா வரக்கூடிய எரர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரலக்ஸ். Next question, which of the following in theodolite work is imperfect adjustment of the instrument? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு இம்பர்ஃபெக்ட் அப்படின்னாலே அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எரர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். எரர் டியூ டுன்னு இருக்கா. ஸோ அந்த எல்லா எரருமே வந்து உங்களுக்கு இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆப்ஷன் இ ஆல் தி அபோவ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் ஸோ இந்த வீடியோவோட எண்ட்லேயே நான் உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சர்வேயிங் கிளிப்பையுமே ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் போய் அதில் சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு எண்ட்லேயே அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சர்வேயும் வந்து ஜாயின் பண்ணி விட்றேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங் டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். விச் ஆர் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அ மெத்தட் ஆஃப் பேலன்சிங் ஏ ட்ராவர்ஸ். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் ஸ்குவார்ஸ் மெத்தட். ஸோ நமக்கு வந்து ட்ராவல்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி மெத்தட், பவுலிஸ் ரூலு, அண்ட் தென் டிரான்சிட் ரூல், கிராஃபிக்கல் மெத்தட், ஆக்சஸ் மெத்தட், இது எல்லாமே ட்ராவல்ஸில் வரும். சம் ஆஃப் ஸ்குவார்ஸ்னு ஒரு மெத்தட் கிடையாது. தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவலிங். ட்ராவல்சிங் வந்து பெருசாக நம்ம கொண்டதில்லை, ஒரே ஒருக்கு தான், அதுவும் 2022 வந்திருக்கு. ஸோ ரிவைஸ் பண்ணுற போது இந்த வெயிட்டேஜ் வச்சு பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? First one, which one of the following method of leveling eliminates the error due to curvature and refraction? ஸோ எந்த டைப் ஆஃப் லெவலிங் வந்து நமக்கு கர்வரேச்சர் அண்ட் டிஃப்ராக்ஷன் எரரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவலிங் பை ஈக்குவலைசிங் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட். ஸோ போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட்டையும் நமக்கு வந்து ப்ராப்பராக லெவலிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து அதாவது இது எலிமினேட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் லெவலிங், செக் லெவலிங், ஃப்ளை லெவலிங், ப்ரிசைஸ் லெவலிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த ஃப்ளை லெவலிங் கொடுத்துருக்காங்களா, ஃப்ளை லெவலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரசி இருக்காது, பட் வந்து நமக்கு குயிக்காக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரஃப் சர்வேக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செக் லெவலிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எலவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரெசிப்ரோக்கல் லெவலிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிஃபரன்ஷியல் லெவலிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரிசைஸ் லெவலிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் அக்யூரசி எங்கே தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாயிண்ட். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பிளராக இருக்கும், ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. த பாயிண்ட் அட் விச் போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் ஆர் டேக்கன் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் லெவலிங் அப்படின்னா ஸோ போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் இது ரெண்டும் பண்ணுறப்போ நம்ம இந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. பெஞ்ச் மார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை என்னென்னா ஸ்பிரிட் லெவலிங் கண்டுபிடிச்சி தான். நம்ம ஸ்பிரிட் லெவலிங் ஒரு மெத்தட் ஆஃப் சர்வே. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெஞ்ச் மார்க் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். பெஞ்ச் மார்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க், டெம்பரரி பெஞ்ச் மார்க், பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க், ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க், அந்த மாதிரிலாம். ஜிடிஎஸ்ங்கிறது கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். அது வந்து நமக்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி டெம்பரரி பெஞ்ச் மார்க், பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்லாம் இருக்குது. ஸோ டெம்பரரி பெஞ்ச் மார்க்ங்கிறது டே டு டே ஒர்க், அன்னைக்கு ஒர்க் முடியறதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து டெம்பரரி பெஞ்ச் மார்க் வருது. பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னா அது வந்து நம்ம பிடபிள்யூடி வந்து அதான் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க்ங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் டம்பி லெவல். டம்பி லெவல் வந்து மோஸ்ட் சூட்டபிள் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ மெனி ரீடிங்ஸ், நிறைய ரீடிங்ஸ் வந்து எடுக்கணும், பட் ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து டம்பி லெவல் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a fixed point of known oral is known as a fixed point of known oral அப்படின்னா என்னது? ஃபிக்ஸட் பாயிண்ட்னாலே நமக்கு என்னது? இட்ஸ் சம்திங் we have already. ஓகே, ஸோ பெஞ்ச் மார்க்கோ என்னமோ ஒன்று ஆல்ரெடி இருக்குது. known oral, ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆரல் ரேடியஸில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுக்கணும்னா தட் இஸ் கால் பெஞ்ச் மார்க். ஓகே, ஆப்ஷன் ஏ. MSL stands for, MSLனா என்னன்னு கேட்பாங்க, மீன் சி லெவல். ஆப்ஷன் சி. The first reading taken from the instrument after instrument is set up. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் செட் ஆனதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீடிங்கை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி எடுப்போம், தட் இஸ் ஃபோர் சைட். இதுக்கு ஆப்ஷன் பி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், த டம்பி லெவல் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் லெவலிங் சர்வே. ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டம்பி லெவல் வந்து யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஃப்ளாட் அரேஞ்சில் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக், பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ இந்த பிளேன் டேபிள் சர்வேயிங்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். The method of orienting a plane table with two inaccessible point. ஸோ ரெண்டு inaccessible point இருக்குது, ரெண்டு பாயிண்ட் வந்து ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா 2 point ப்ராப்ளம்.
Next question, the type of surveying which requires least office work. So office work ரொம்ப தேவையில்லை, எல்லாமே நமக்கு ஃபீல்ட்லேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள டைப் ஆஃப் சர்விங் என்னென்னா plain table surveying தான். And then intersection method of detailed plotting is used most suitable for hilly areas. ஓகேங்களா. 2-point problem and 3-point problem on the methods of. ஸோ அதில் வந்து எந்த மெத்தட்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீசெக்ஷனா ஓரியன்டேஷனா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ போத் ரீசெக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன், ஆப்ஷன் டி. Next question. After fixing the plane table to the tripod, the main operations which are needed at each plane table station. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைபாட் கொண்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சீக்வன்ஸில் நமக்கு அந்த ஆர்டர் வந்து வரும், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெவலிங் பண்ணுவோம் அண்ட் தென் சென்ட்ரிங், அதுக்கு அடுத்து தான் ஓரியன்டேஷன். In setting up a plane table at any station, first என்ன பண்ணுவோம், leveling தான் பண்ணுவோம். So option A. Next topic, contouring. Direct method of contouring. So contouring பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்று direct method, இன்னொன்று indirect method. ஓகேங்களா. ஸோ அதில் நமக்கு direct method of contouringங்கிறது most accurate method. ஓகே, ஆப்ஷன் C. A series of closely spaced contour lanes represent. So வந்து closely spaced இருந்துச்சு அப்படின்னா that is steep slope. Okay, இதே far apart தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா that is called uniform slope, like that. A contour line joins all the points having another equal elevation. ஓகே, ஈக்குவல் எலிவேஷன் இருக்கிறதெல்லாம் தான் நம்ம ஜாயின் பண்ணி கான்டூர் லைன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a contour map, closeness of contour lines indicates. ஸோ ஒவ்வொரு இது வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது, என்னதை இண்டிகேட் பண்ணுறது, ஸ்டீப் ஸ்லோப்பை இண்டிகேட் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் கர்வ். ஸோ கர்வ்லேயும் பெருசாக கொஸ்டின் கேட்டதில்லை, இது வரைக்கும் ஒரே ஒரு தான் வந்திருக்கு. ஆங்கிள் இஸ் மெஷர்ட் பை. ஸோ ஆங்கிள் வந்து என்னது ஏதாச்சும் மெஷர் பண்ணுவாங்க, ஸ்கேல் ஆஃப் கார்ட்ஸ். ஓகே, ஸ்கேல் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இதர் ரெக்டாங்கிள் ப்ரொட்ராக்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க, ஆர்எல்ஸ் ஆர்டினரி பாக்ஸ் ஃபுட் ஸ்கேலில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சப்டன்ஸ் பார். சப்டன்ஸ் பாருங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், நிறைய அன்ரிலேட்டட் ஏரியாஸ், கொஞ்சம் வந்து அப்படி இப்படி மேடு பள்ளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள ஏரியாஸ்க்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு சப்டன்ஸ் பார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இன்டர்செப்ட் ஆஃப் ஆன் ஏ வெர்டிக்கல் ஸ்டாஃப் இஸ் அப்சர்வ்டு. இன்டர்செப்ட்னாலே நமக்கு என்னது, which is S. ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க வந்து 0.75. ஓகே, ஸோ இதான் வந்து எஸ். அண்ட் தென் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா D is equal to KS plus C. ஸோ கேங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் தான் எப்போவுமே 100 இன்ட்டு எஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 0.75 ப்ளஸ் சிங்கிறது நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஓகே, ஹரிசாண்டல் நமக்கு சொன்னதுனால 0. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் 75 மீட்டர், ஆப்ஷன் ஏ. GPS receivers are usually equipped with. GPS receivers வந்து மோஸ்ட்லி வந்து எதை எடுத்துப்பாங்க, குவாட்ஸ் கிளாக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஆப்ஷன் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிபிஎஸ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ லாஸ்ட் 2023 கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபிஎஸ்னால் என்னது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட வந்து உங்களுக்கு சர்வே சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா நமக்கு மித்த கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்லேயே அதோட ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். என் ஃபண்டமெண்டல் ஆஃப் சர்வே டாபிக் வந்து இதுக்கு அடுத்து நான் வந்து மர்ஜ் பண்ணி போடுறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட பினாக்கல் பேட்ச் வந்து April 16th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்காக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபுல் டாபிக் எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவோம் வித்தின் 2 to 3 monthsலேயே. அண்ட் 1 yearly வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும் with a test series included-ஆகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. Okay, so daily morning 6 o'clock வந்து RRB JEE-க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நேற்று வந்து
பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து கான்க்ரீட்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ அரௌண்ட் 25 to 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஒரு கொஸ்டின்னா அந்த ஒரு கொஷனில் அதை சுற்றி உள்ள சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே RRB JEE மட்டும் இல்லாமல் அப்கமிங் உள்ள TNPSC STSC உள்ள AE எக்ஸாம் அண்ட் JDO ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காமனாக எல்லாத்துக்குமே டாபிக் காமனாக உள்ளது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு டைம் ரொம்ப டிலே ஆகாமல் குயிக்காக முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ எக்ஸாமையும் சீக்கிரம் முடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஃபுல்லும் இல்லாமல் குயிக்காக வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ சர்வேயில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சர்வேயிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அரௌண்ட் இதுலேயே ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் உள்ளது எல்லாத்தையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் RRB JEEக்குன்னு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. ஒரு 5 in 1 நோட் மாதிரி ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து டெய்லி கிளாஸஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு கான்க்ரீட்னு சொல்லிட்டு அந்த கான்க்ரீட்டில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள அந்த 30 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 30 கொஷின்ஸ் ஃபுல்லாக நேற்றுக்குள்ள வீடியோக்குள்ள வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சர்வேக்கு வாங்க. சர்வேல இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் கலெக்ஷனே உங்களுக்கு அப்படி லம்சமாக நம்ம கையில் இருக்கும். அடிக்கடி இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் சர்வேயிங். ஓகே, first question. A map mentions the scale 1 centimeter is equal to 1 kilometer. The scale is in the ratio of. So இது என்ன RRB SSC 2014 green paperல கேட்டது கொஸ்டின். ஓகேங்களா? இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கேல் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ஸ்கேல் இதெல்லாம். ஸோ 1 centimeter is equal to 1 kilometer. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் ஸ்பேஸில் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ப்ளஸ் வெயிட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் RF அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேப் டிஸ்டன்ஸ் divided by ground distance. Okay, map distance divided by ground distance. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 centimeter divided by 1 kilometer. So 1 centimeter divided by 1000 meter. Meter again centimeter convert பண்ணுறோம். 1 centimeter divided by 1 meter na 100 centimeter. அப்போ 1000 meter na 10,000 centimeter. Sorry, கூடவே வரும் 1 lakh centimeter. ஓகே, ஸோ இப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 divided by 10 power 5. ஓகே, ஸோ 1 divided by 10 power 5 ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 1:10 power 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. RF ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனுக்கு என்ன யூனிட்டு? ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனுக்கு யூனிட்டே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா மேலே உள்ளது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டிமீட்டர் கேன்சல் அவுட் ஆயாச்சு. விச் மீன்ஸ் மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நோ யூனிட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இருக்கா அதோட சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணுறக்க முடியாது. அப்கமிங் உள்ளதுக்குலாம் வந்து சொல்யூஷன் காமிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தி பிரான்ச் ஆஃப் சர்வேயிங் இன் விச் ஒன்லி லீனியர் மெஷர்மெண்ட் மட்டும் டைரக்டாக ஃபீல்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை என்ன சர்வேயிங் சொல்லிட்டு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. தட் இஸ் செயின் சர்வேயிங். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செயின் சர்வேயிங் தான் ஒன்லி லீனியர் மெஷர்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். டாப்போகிராஃபிக்கல் சர்வேயிங் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் லைக் ரிவர்ஸ் ஏதாவது போகுது, லேக் போகுது, ஸோ ஃபாரஸ்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது வந்து டோப்போகிராஃபிக்கல் சர்வேயிங். ஓகே, ஸோ இதோட ஸ்கேல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1:25,000 to 1:1 lakh வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், an area of 64 square kilometers is represented by 256 centimeters squared on a map.
ஓகே ஸோ ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா வந்து ஒரு 64 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே அந்த அளவுக்கு உள்ள ஏரியாவை மேப்பில் 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஸ்கேலோட ஆர்எஃப் என்ன, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். ஸோ அதான் இருக்குது. ஓகே ஸோ RF is 256 centimeter squared is equal to 64 kilometer squared. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏரியாவை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியாவை மெஷர் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ RF squared is equal to 256 centimeter squared divided by 64 kilometer squared. ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1 கிலோமீட்டர்னா என்ன, 1 lakh சென்டிமீட்டர். ஸோ இங்கே 1 கிலோமீட்டர் ஸ்கொயர், அதாவது 64 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ இன்ட்டு அகெயின் 1 lakh. ஓகே ஸோ அப்போ இது நமக்கு வந்து பவர் 2 வரும். அப்போ என்னது 10 power 10, 10 power 5ங்கிறது 10 power 10. ஓகேங்களா. ஸோ போட்டோம்னா உங்களுக்கு இது வந்து சென்டிமீட்டரில் கிடச்சிரும். சென்டிமீட்டரில் கிடச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அகெயின் இங்கே RF ஸ்கொயர் இருக்கா, அந்த ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் ரூட்டாக வருது. ஸ்கொயர் ரூட்டாக வந்துட்டு உங்களுக்கு 256 divided by 64 into 10 power 10 அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் RF is equal to 1 divided by 50,000. ஓகே 1 divided by 50,000. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், next one, the diagonal scale is used to represent. So diagonal scale நார்மலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா 3 consecutive units. ஓகே ஸோ எந்த மாதிரி அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர். ஸோ அதே மாதிரி தான் 10th 100th அந்த மாதிரி. ஓகேங்களா பார்ப்போம். ஸோ 3 consecutive units மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து diagonal scale வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், sorry. So it is possible to measure in 3 dimensions such as meters, decimeter and then centimeter. அதே மாதிரி unit, 10th and 100th. Next one, the meaning of RF is, so full abbreviation கேக்குறாங்க. RF another representative fraction. So option B, RF na representative fraction. ஓகேங்களா. Next one, so the representative fraction, it is a scale, it is the fixed ratio that every distance on the plan bears with corresponding distance on the ground. So map distance divided by ground distance அப்படின்ட்டு சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேப்பில் என்ன டிஸ்டன்ஸ் போட போகிறோம், அது ஆக்சுவலாக கிரவுண்டில் என்ன இருக்குது அதுதான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஜினியர் ஸ்கேல் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இன்ஜினியர் ஸ்கேல் சொல்லுவோம். ஓகேங்களா. 1 centimeter equal to 30 meter. 30 meter அகெயின் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்னது 3000. ஓகே ஸோ அப்போ 1/3000ங்கிறது அதோட RF. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்னா மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் அதில் நான் அகைன் உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக ஆயிடலாம். அதனால தான் அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். The representative fraction 1 divided by 2500 means that the scale 1 centimeter is equal to, okay, 1 centimeter is equal to அந்த ஸ்கேல்ல கொண்டு வரணும். ஓகே ஸோ 1 divided by 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஓகே என்ன இருக்கு 1 divided by 2500. இப்போ 2500 சென்டிமீட்டர்னா என்னவா இருக்கணும் 25 மீட்டராக இருக்கணும். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2500 சென்டிமீட்டர். டேரக்டராகவே இந்த மாதிரி சென்டிமீட்டர் கேட்டாலே மேலே கீழே நீங்கள் சென்டிமீட்டர் போட்டு அப்படி நோட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 2500 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஓகே இப்போது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2500 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷனில் சென்டிமீட்டர் இல்லை, இப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர். Option C.
நெக்ஸ்ட் RF of a scale is. ஸோ ஒரு ஸ்கேல் RF ஸ்கேல் வந்து +1 ஆர் 1க்கு மேலே இருக்கலாமா கீழே இருக்கலாமா ஆர் ஈக்குவலாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் கேன் பி எனி ஆஃப் திஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ RF பொறுத்த வரைக்கும் <1 இருக்கலாம், RF <1 இருக்கலாம், RF = 1 இருக்கலாம். ஸோ இதுக்கு தனித்தனி நேம் இருக்கு. <1 இருந்துச்சுன்னா ரெடியூஸ்டு ஸ்கேல், <1 இருந்துச்சுன்னா enlarging scale, =1 இருந்துச்சுன்னா full scale. ஓகே, <1 இருந்துச்சுன்னா reduced scale, <1 இருந்துச்சுன்னா enlarged scale, =1 இருந்துச்சுன்னா full scale. ஸோ இதில் பார்க்கலாம் இருக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலு. என்லார்ஜிங் ஸ்கேல்னா என்னது, உங்களுக்கு ஒரு சின்ன இதை நம்ம வந்து மேப்லேயோ பெருசாக காமிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு 10 மீட்டர் தான் அது ஒரு 10 சென்டிமீட்டர் தான் அதோட சைஸாக இருக்குது அப்படின்னா அதை என்லார்ஜ் பண்ணி 100 சென்டிமீட்டருக்கு காமிக்கிறோன்னா அது வந்து என்லார்ஜிங் ஸ்கேல். இல்லையா அந்த 10 சென்டிமீட்டர் ஒரு 1 சென்டிமீட்டர் காமிக்கிறோம்னா அது ரெடியூஸ் ஸ்கேல். ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது அப்படியே 10 சென்டிமீட்டருக்குனா 10 சென்டிமீட்டருக்கே காமிக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல் ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் எல்லாமே ஃபுல் ஸ்கேல் ரெடியூஸ் ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட் வேணும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், a vernier scale is good enough to read in after decimal. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதோட அக்யூரசிக்கு ஒரு ப்ரிசிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்கூலிங் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை டிஜிட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக 2 டிஜிட் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் குட் ப்ரிசிஷன். ஓகேங்களா, ப்ரிசைஸாக இருக்குது வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியும். அதை வச்சு தான். ஸோ 2 டிஜிட் இருக்கணும். ஓகேங்களா, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இருக்கா. ஸோ நார்மலாக ஸ்கேலில் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கேல் இருக்கும், மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேலு. மெயின் ஸ்கேல் ஃபிக்ஸடாக இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் மூவபிளாக இருக்கும். இட் இஸ் ப்ரிசைஸ் அப் டு 2 decimal places. And the next one, the common map of a road network is drawn to scale with RF. RF இப்போ வந்து RF ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக தான் இருக்கும். அதுக்கான நம்ம அது போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு RF <1 போட முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அதோடக்குள்ள நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அதனால என்னது RF <1 தான் நம்ம ரோடு அந்த மாதிரி நெட்வொர்க்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, this means that the map is a reduced scale representation of actual terrain or road network. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், a 1 meter distance is to be measured in decimeter, centimeter and millimeter units. Which type of scale do you suggest? ஸோ லாஸ்ட் ஒன்ல பார்த்தோம் டயக்னல் ஸ்கேல்னால் இல்லைன்ட்டு, அதே தான் அப்படியே வந்து ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. Diagonal scale, it is possible to measure in 3 dimensions such as meter, decimeter and centimeter and unit tenth and hundreds. Next one, the fundamental principle of surveying is to from மொத்தம் ரெண்டு பிரின்சிபல் வந்து முக்கியமாக சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். இந்த மாதிரி பார்ட் டு ஹோல் டு பார்ட்னு சொல்லிட்டு குழப்புவாங்க. பார்ட் டு ஹோல் கொடுக்கக்கூடாது. பார்ட் டு ஹோல்னா என்ன அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வருது, ஹோல் டு பார்ட்னா ஹோல் ஏரியாவிலேருந்து பெருசு வருது. மெயினாக அது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எரர்ஸ் வந்து குட்டி குட்டியாக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், நம்மளால் அதை எலிமினேட் பண்ணவே முடியாது. டு ப்ரிவென்ட் தி அக்யூமுலேஷன் ஆஃப் எரர்ஸ், அதுக்கு தான் மெயினாக ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். Okay, so there இருக்கா. So principle of surveying, working from whole to part. And then second principle, locate a point. ஒரு point வந்து நம்ம locate பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னா அது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியணும், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியணும். ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் வந்து லொக்கேட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு மினிமம்
2 மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரியணும் ஓகேங்களா அதுதான் செகண்ட் பிரின்சிபல் ஓகே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் both of these next one on a drawing 10 centimeter length represents an actual distance of 1 meter the RF of the scale is okay so actual distance கொடுத்துட்டாங்க 1 meter ன்னு on a drawing 10 centimeter length ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா so RF பார்க்கலாம் sorry RF என்னது map distance divided by ground distance so map distance எவ்வளவு சொல்லிருக்காங்க 10 centimeter which means 1 meter கொடுத்திருந்தாங்க so 10 centimeter divided by actual 100 calculate பண்ணனும் 1 by 10 so option C sorry okay so 1 meter னு கொடுத்திருந்தாங்கல 1 meter 10 centimeter எடுத்துக்கிட்டோம் yeah sorry 100 so 10 divided by 100 1 by 10 next one in order to determine the natural features such as valleys rivers lakes etc the surveying என்ன surveying யூஸ் பண்ணுவோம் so already சொல்லிருந்தேன் natural features க்கு topographic surveying option D okay city surveying பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து so இதல உங்களுக்கு டெஃபினிஷனோட காமிக்கிற பாருங்க okay topographical surveying வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி natural features க்கு hydrographic surveying வந்து water bodies க்கு engineering survey வந்து நமக்கு roads railways இது எல்லாத்துக்கும் geological surveying வந்து mines க்குலாம் யூஸ் பண்ணுவோம் and then straightas இதுக்குலாம் cadastral surveying வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட லைன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு okay fixing boundary ஃபிக்ஸ் பண்றதுக்கு astronomic surveying வந்து நமக்கு இந்த latitude longitude இதெல்லாம் பாப்போம்ல சோ அந்த astronomical distance எல்லாம் பார்க்கிறதுக்கு city survey பொறுத்த வரைக்கும் pipeline connections water supply lines அந்த மாதிரி பைப்லைன் கனெக்ட் பண்றதுக்குலாம் சிட்டி சர்வேயிங் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் டீல்ஸ் வித் தி மேப்பிங் ஆஃப் என்ன பார்த்தோம் ஆல்ரெடி வாட்டர் பாடிஸ் ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ லார்ஜ் வாட்டர் பாடிஸ் next one error due to improper zero adjustment is classified as improper zero adjustment இருக்கு அப்படின்னா அதை என்ன எரர்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் ஓகே சரியா ஜீரோ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இல்லை எந்த எரராக இருந்தாலுமே அந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ண தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு அக்யூரசி இருக்கும் ஸோ கிராஸ் எரர்ங்கிறது நமக்கு ஹியூமன் மிஸ்டேக்னால வரக்கூடிய எரர் ஓகேங்களா ஸோ லைக் நம்ம என்னது அங்கே போயிட்டு மெஷர் பண்ணுறதாகட்டும் அதுக்கடுத்து வந்து கால்குலேட் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் கிராஸ் எரர் அண்ட் தென் சிஸ்டமேட்டிக் எரர்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் என்விரான்மெண்டல் எரர் அப்சர்வேஷன் எரர் இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்கில் வரும் ரேண்டம் எரர்னா ஒரு ரொம்ப குட்டி குட்டி எரர்ஸ் எல்லாமே ரேண்டம் எரர் சேர்த்துப்போம் ஓகேங்களா 1 minute the distance between two stations is 20 km okay ரெண்டு ஸ்டேஷன் அதுக்கு இடையில என்ன சொல்லிருக்காங்க 20 km if the RF of the scale is 4 lakh 1 by 4 lakh so RF 1 by 4 lakh then the distance between the two stations on the map okay so இது வந்து அப்ப என்னது ground distance so okay RF na enna RF na map distance divided by ground distance illa so RF namakku kuduthitaanga 1 by 4000000 is equal to map distance da namakku theriyadhu x nu vechikalam ground distance 20 km so kilometer centimeter ku equal nam maathikalam so இத வச்சு நம்ம map distance வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே 20 km ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்திக்கணும் and then சென்டிமீட்டரா மாத்திட்டு பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் இதுல ஆன்சர் இருக்கும் பாருங்க உங்களுக்கு 1 by 4 lakh is equal to x by 20 20ங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு அகைன் நீங்க மீட்டர்ல மாத்தீங்கன்னா உங்களுக்கு 20000 மீட்டர்ல வரும்
ஃபைனலாக நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டரில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டர். And the next one, which of the following is not considered as an error due to natural causes in the tachyometric surveying? ஸோ டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்கில் வரக்கூடிய எரரில் ஆப்ஷனில் உள்ளதில் எது வந்து உங்களுக்கு நேச்சுரல் வராது அப்படின்னா பேட் விசிபிலிட்டி. ஓகே, ஸோ அது வந்து நேச்சுரல் காசஸில் வராது, நம்மளோட மிஸ்டேக். ஓகே, அண்ட் ஆல்சோ சாரி பேட் விசிபிலிட்டிங்கிறது நமக்கு இந்த நம்மளோட விசிபிலிட்டி இல்லாமல் அகெயின் இந்த க்ளவுட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் எரருக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இன்அக்யூரேட் லெவலிங். மெயினாக நம்மளோட ஹியூமன் மேட் மிஸ்டேக் இருக்குது, இன்அக்யூரேட் லெவலிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியாக லெவல் பண்ணலன்னா வரக்கூடியது. பேட் விசிபிலிட்டிங்கிறது நமக்கு அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் லைக் ஃபாக், டஸ்ட் அந்த மாதிரி கூட வரலாம். அன்ஈக்குவல் எக்ஸ்பான்ஷனுங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வராது, ஹியூமன் எரரில் வராது. நெக்ஸ்ட் ஒன், தி ஸ்கேல் ஆஃப் அ drawing இஸ் given as 1:20. அதோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் என்ன? ஸோ 1:20 என்ன? 1/20. ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ 1/20. நெக்ஸ்ட் ஒன், when the curvature of earth is taken into account, the surveying is called. ஸோ எந்த இதில் வந்து நமக்கு கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கர்வேச்சர் எப்போ கன்சிடர் பண்ணுவோம்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில். ஸோ ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் தான் லார்ஜ் ஏரியா வந்து நம்ம வந்து சர்வே பண்ணுவோம். அப்போ தான் நம்ம வந்து என்னது அதோட இந்த கர்வேச்சரை வந்து கன்சிடர் பண்ணுவோம். பிளைன் சர்வேயிங்கில் அப் டு லிமிட் ஆஃப் 250. ஸோ லெஸ் தென் 250 கிலோமீட்டர் ஸ்கொயர்ட் ஆர் 260 கிலோமீட்டர் ஸ்கொயர் சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா பிளேன் சர்வேயிங் பண்ணுவோம். ஜியோடெட்டிக் சர்வேயிங் வந்து கிரேட்டர் தென் 250 கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருந்தால் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஏரியா ஓகே கர்வேச்சர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், இதில் கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் தென் பிளேன் சர்வேயிங்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் சர்ஃபேஸாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து கர்வ்டுங்கிறதுனால நம்ம கட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜியோடெட்டிக் சர்வேங்கிறது ஃபிக்ஸிங் அண்ட் ஸ்பேஸ்டு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஜியோடெட்டிக் சர்வே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜ் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் அ சோர்ஸ் ஆஃப் எரர் இன் லெவலிங்? எல்லாமே வரும். லெவலிங்கில் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், நேச்சுரல் எரர், பர்சனல் எரர் எல்லாமே வரும். ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ். ஆப்ஷன் டி. ஓகே, நேச்சுரல் எரருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியது. இன்ஸ்ட்ருமெண்டல் எரருங்கிறது லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் டேட்டா. ஸோ அது எல்லாமே வரக்கூடியது. இம்பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. பர்சனல் எரருங்கிறது ஸோ நம்ம வந்து லெவலிங் ஸ்டாஃபை வந்து சரியாக ரீட் பண்ணலை அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு லெவலிங்கில் வரக்கூடிய எரர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், when 1 centimeter on a map represent 10 meter on the ground, the representative fraction கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்எஃப்னா என்னது? map divided by ground, map distance divided by ground distance. So 1 centimeter on a map, so 1 centimeter groundல on a 1 centimeter represent 10 meter on the ground. So 10 meter centimeter எடுத்தையும் ஈக்குவல் யூனிட்டுக்கு மாற்றிடலாம். 1 centimeter is equal to 10 into 100, so 1000 centimeter. யூனிட் கேன்சல் ஆகும். 1/1000. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தி பர்பஸ் ஆஃப் ரெகனைசேஷன் சர்வே. ஸோ ரெகனைசேஷன் சர்வே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பேசிக்காக ரெகனைசேஷன் சர்வே இப்போ ஒரு இடத்துல பில்டிங் கட்ட போகிறோம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஏதோ வைக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போனோன்னே அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்வே ரெகனைசேஷன் சர்வே. ஓகே, அதில் வந்து ரஃப் சர்வேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் தி லைன். ஓகே, ஸோ ரஃப்பாக போயிட்டு அங்கே நமக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலேருந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்க்ரீட்டுக்கு தேவையானதாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு நீட் தேவைப்படுது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா பக்கத்தில் நமக்கு கிடைக்குமா?
அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான சர்வே தான் ரெகனைசன்ஸ் சர்வே. Is a kind of preliminary survey which is performed to find out the method of survey to be adopted and its rough cost. So rough cost of estimation நம்ம அப்பவே போட்டுருவோம். ஓகேங்களா, டீடைல்டு எஸ்டிமேட் போட மாட்டோம், rough estimate. Okay. Next one, the main principle of field surveying is to work from whole to part. Option C. Already பார்த்தோம். Option C. Next one. Sorry. Okay. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் சர்விங்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கான அந்த டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக உள்ள சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி CBT 1க்கான கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. CBT 2க்கு சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஆப்லேயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் வேறு ஏதாவது உங்களுக்கு சீரிஸ் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.